நான் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணி எனக்கு சுத்தமா ஸ்டெயினே வரல. லாஸ்ட் வீடியோல நம்ம ரெடி பண்ண ஹென்னா கோனுடைய ஸ்டெயின் செக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நான் சொன்ன ஸ்டெப்ஸும் கோனோட ஃப்ளோவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்கானிக் கோனை பொறுத்த வரைக்கும் அதை பண்றதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெயின் வரதுக்கும் ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆர்கானிக் ஹென்னா கோன் அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் கேர் ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் இந்த வீடியோல சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்கானிக் கோன் அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் 8 to 10 hours ஆச்சு நீங்க அதை கையிலேயே வச்சிருக்கணும். நம்ம கையில வச்சிட்டு இருக்க அந்த 8 to 10 ஹவர்ஸுமே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி காட்டனை சுகர் வாட்டர்ல டிப் பண்ணி அந்த மெஹந்தி மேல டேப் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெப் பண்றதுனால மெஹந்தி ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகி ஃபிளேக் ஆஃப் ஆகாம இருக்கும். So, ரொம்ப நேரம் மெஹந்தி உங்க கையில இருக்கிறதுனால இது ஸ்டெயின் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் 8 to 10 hours கழிச்சு மெஹந்தியை ரிமூவ் பண்ணும்போது வாட்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடாது. ஒன்னு அதை அப்படியே ஸ்கிராச் பண்ணி எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். மெஹந்தி ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்சு கலர்ல தான் மெஹந்தி இருக்கும். டைம் ஆக தான் உங்களுக்கு ஸ்டெயினே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணி உங்களோட